சார் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு சார் ஹைவேஸ் பஸ். அவர் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் சார் போவார். எல்லாரும் திட்டுறாங்கல்ல அவர். போகும்போது நீங்க பாத்தீங்களா வீடியோ? பக்கத்துல வராத போ போ போன்னு டிரைவரை குறைப்பார். 40 மேல போகுது. இந்த லேட் ஆகுறதுக்கு 1 hour முன்னாடி போறதுக்கு அவ்வளோ கேர் பண்றது. இதெல்லாம் வெளியில வராது. இதெல்லாம் வெளில வராது. அவர் கொட்டாவி விட்டாரு, கை எப்படி தூக்குனாரு, வலது பக்கம் தூக்குறாரு, இன்னைக்கு அப்ப வலது சாரி பிஜேபிக்கு மாறுறாரு அப்படின்னு போட்டு இப்படி ஒரு நரேஷன், ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான் சார். ஏன் இவ்வளவு மீடியாக்கள் இவ்வளவு அட்டாக் பண்றாங்க சார்? இது வந்து திமுகவோட பரம்பரை வியாதி. they are not doing this for விஜய் alone. காமராஜர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அதிமுகவை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டீங்க. ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பேர்? ஆமா, இந்திரா காந்தி அம்மா. அப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லிப்பாங்க. இல்ல கேரக்டர் அசாசினேஷன், அவங்க சைக்கலாஜிக்கலா அவங்க உட்காருவாங்க சார். நீங்களே பாருங்க, அதிமுக என்ன கொடுத்தாங்க? கொத்தடிமை, டயர் நக்கி, எப்படிப்பட்டது. அதே நாம் தமிழர் போங்க, நாய் டம்ளர், அந்த மாதிரி லைன். பொம்பளை பொறுக்கி சீமா, நாய் டம்ளர். ரொம்ப கமலஹாசனுக்கு என்ன சொன்னாங்க? அவரோட பிறப்பு வச்சு அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் சொல்லி சொன்னாரா இல்லையா? அதை வச்சு பாஜகவின் வீட்டின் பாருங்க எங்க ரிலேட் ஆகிறான் பாருங்க அடிச்சாங்க. இப்போ எங்களை தாவேக்காவை என்ன சொல்றாங்க? தற்குறி, அணில் குஞ்சுன்றாங்க. ஆனா நம்ம அவங்க என்ன சொல்றோம்? மரியாதையா உடன்பிறப்புன்றோம்.